மதுரை மாவட்டத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து திட்டப் பணிகளை கலெக்டர் நேரடியாக சென்று ஆய்வு செய்தார். தமிழக அரசு மதுரை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்தது. இதைத் தொடர்ந்து மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 100 நாட்கள் என்பதை கூடுதலாக 50 நாட்கள் அதிகரித்து உத்தரவிடப்பட்டது. இத்திட்டப் பணி மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றியம் செட்டிக்குளத்தில் நடந்து வருகிறது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டப் பணியில் ஈடுபட்டுள்ளோரை மாவட்ட கலெக்டர் அன்சுல் மிஸ்ரா நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது அவர்களிடம் கூடுதலாக 50 நாட்கள் அதிகரிக்கப்பட்டிருப்பது குறித்து கேட்டறிந்தார். மழை இல்லாமல் விவசாய பணிகள் மேற்கொள்ள முடியாத சூழலில் இந்த திட்டம் பயனளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்சுல் மிஸ்ரா, மதுரை மாவட்டத்தில் 100 நாட்கள் வேலையை முழுமையாக பூர்த்தி செய்த 12,254 குடும்பங்களுக்கு கூடுதலாக 50 நாட்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலை கிடைக்கும் என்று கூறினார். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல மதுரை மாவட்டம் வறட்சி மாவட்டமாக டிக்ளேர் பண்ணி நம்ம மாவட்டத்தில் 50 நாளைக்கு கூடுதலாக வேலை கொடுப்பதற்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதற்காக இன்னைக்கு ஒரு சைட்ல வந்து நாங்கள் அடிஷனல் கலெக்டர் மற்ற ஆஃபீஷியல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் 50 நாள் கூடுதலாக அவங்களுக்கு இந்த ஃபைனான்சியல் இயர்ல கிடைக்கும். இந்த ஆய்வின் போது கூடுதல் கலெக்டர், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர், பயிற்சி கலெக்டர், ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் உடனிருந்தனர்.